அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது குரியன் ஜோசப் கமிட்டியோட பரிந்துரைகளில் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் சொல்லாத சில விஷயங்கள் இருக்குது. அதில் அந்த சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மும்மொழி கொள்கைக்கு மாற்றாக ஆங்கிலம் மற்றும் உள்ளூர் மொழியை உள்ளடக்கிய இருமொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும். கல்வியில் மாற்று மொழியை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அவங்கன்னா, சிம்பிளாக இருமொழி கொள்கை தான் வேணும், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உயர்நீதிமன்ற நடவடிக்கைகளில் மாநில ஆட்சி மொழியை பயன்படுத்த வழிவகை செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் ஹைகோர்ட் போகிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி விஷயங்கள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், வாதங்கள் எல்லாமே மேக்சிமம் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மொழி தான் ஆட்சி மொழி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா, அதில் தமிழை தான் முழுக்க பயன்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படும் அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் அனைத்துக்கும் 2/3 பங்கு பெரும்பான்மை இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்குது, ஒரு சட்ட மசோதா அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த மசோதா வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 2/3 பங்கு உறுப்பினர்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் அது வெற்றியா கருதணும், இல்லைன்னா அது தோல்வி அடைஞ்சதா கருதிடணும். அதுக்கேற்ற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. அடுத்தது, ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பகுதிகளை பிரித்து புதிய மாநிலம் உருவாக்கும் போது சம்பந்தப்பட்ட மாநில சட்டப்பேரவையின் ஒப்புதல் அவசியம் அப்படிங்கிறது இன்னொரு பரிந்துரை. இது என்னன்னா, மாநில சட்டசபை இருக்கு இல்லையா, அந்த சட்டசபையோட பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு பரிந்துரை இது. பேரவையில் இயற்றப்பட்ட சட்டத்தை தடுக்க ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ தங்களின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பேரவை தொகுதி மறுவரையறைகளை மேற்கொள்ள மத்திய மாநில ஆணையங்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக இந்த கமிட்டி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஆணையங்கள் அமைச்சு அதுக்கப்புறம் தான் அதை பற்றின முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை இவங்க கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் போன்றவற்றை மட்டும் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பாருங்க, மாநில சட்டப்பேரவை தேர்தலை மாநில தேர்தல் ஆணையமே நடத்த வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற தேர்தல், மாநிலங்களில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இது எல்லாத்தையுமே இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. ஸோ மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை மட்டும்தான் நடத்துது. ஆனால் இவங்க என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையமே மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்பதால் அது தொடர்பான மசோதாவை திரும்ப பெற வேண்டும். ஆமாங்க, மத்திய அரசு சில மாதங்களுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. அதற்கு எதிர்ப்பும் எழுந்தது எதிர்கட்சிகள் சார்பில். ஸோ அந்த மசோதா நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுடைய பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டிருக்குது. ஸோ அப்போ அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அந்த மசோதா திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே அடுத்தது, கட்சி தாவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 1985 52வது சட்ட திருத்தம் பண்ணி கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் 2003 91வது சட்ட திருத்தம் பண்ணி ஒரு சிறு திருத்தமும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 2 சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கட்சி தாவக்கூடிய உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு வழிவகை இருக்குது. ஆனால் அவர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு வழிவகையுமே கிடையாது. அதை இந்த கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. 6 ஆண்டுகள் வரைக்கும் தேர்தலில் அவங்க போட்டியிடாமல் தடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை இவங்க கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வீடியோ இதோட முடியுது நண்பர்களே. வீடியோ எல்லாரும் பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் நேற்று அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இதே மாதிரி நிறைய நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ எல்லோரும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.